மழை நேரம் நம்ம ஆற்றுப்பாலம் கிண்டி ஆற்றுப்பாலத்துக்கு வந்திருக்கோம். அடையார் ஆற்றுப்பாலம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏன் வந்திருக்கோன்னா, இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கன அடி நீர் போகுது, மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி இங்கே வரத்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆற்றுப்பாலம் காசி தேட்டர் ஆற்றுப்பாலத்துக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். ரெட் அலர்ட் அரசியல் விஐபி குரூப் உங்கள் காந்தி. இப்போ நம்ம காசி தேட்டர் ஆற்றுப்பாலம் வந்திருக்கோம். எவ்வளோ தண்ணி இருக்குது, என்ன நிலவரம்னு பார்ப்போம். நம்ம நந்தம்பாக்கத்துலேருந்து வர தண்ணி இப்போ குறைஞ்சது 5000 கனஅடி தண்ணி இப்போ போகுது. கரெக்டாக இப்போ 5000 கனஅடி தண்ணி நல்லா போயிட்டுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்னென்னா, நான் ஓரளவுக்கு இதை நம்ம பல வருடங்களாக இதே இடத்துல நம்ம இதே பதிவை போடுறதுனால நம்ம கரெக்டாக சொல்ல வரோம். நம்ம காசி தேட்டர் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் காசி தேட்டருக்கு அந்த பக்கம் சைதாப்பேட்டை அந்த பக்கம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். சில இடங்களில் ஓட்டை இருக்குது. ஏன்னா தான் நம்ம வீடு கட்டியிருந்தாலும் அவங்க காம்பவுண்ட் போட்டிருந்தாலும் சில இடங்களில் சின்ன சின்ன ஓட்டை என்ன செய்வாங்க, நம்ம பப்ளிக்கை நம்ம தண்ணியை இந்த ஆற்றுக்கு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டிருப்பாங்க. அது வழியாக பூந்து அந்த ஒரு வீடு பாதிக்காமல் பல வீடு பாதிக்கும். இப்போ குறிப்பிட்டு நம்ம சொல்ல போகிறோன்னா, டோருக்கு பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் இதுக்கு மேலே தண்ணி கடந்து போகுதுன்னா 20000 கனஅடி தண்ணீர் அதுக்குள்ளே தான் போகுது. இப்போ 5000 to 10000 கனஅடிக்குள்ளே தான் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸை தொட்டுடுச்சுன்னா 20000 கனஅடி கண்டிப்பாக தண்ணி போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். காரணம் என்ன, நம்ம அடிக்கடி நம்ம இந்த பகுதியை நம்ம பார்க்குறதுனால இப்போ 5000 to 10000 கனஅடி தண்ணி தான் போயிட்டுருக்கு. அதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். காரணம், இந்த ஓரத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த மழை நேரம் ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போது பெரம்பலூரில் ஏதோ ஒரு ஏரி உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. திருவள்ளூரில் அங்கேயும் ஏதோ ஒரு ஏரியா ஃபுல்லாகவே பாதிச்சிருக்கு. தாமரை நகர், மலர் தெரு, தாமரை தெருன்னு சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், இந்த ஓரத்தில் தான் தண்ணி வரும். நம்ம விருகம்பாக்கம், நெசப்பாக்கம், பாரதிதாசன் காலனி, கேகே நகர், இந்த தண்ணி எல்லாம் இந்த வழியாக தான் இப்படி வருது. அங்கே பாருங்கள், இன்னும் ஓட்டம் கிடைக்கல. காரணம் என்னென்னா, அந்த வேகம் இல்லை. காரணம், ஈவனாக போகுது தண்ணி. ஈவனாக போகிறதுனால அங்கேருந்து வர தண்ணியோட இழுப்பு சக்தி குறைவு. இது இப்போ ஈவனாக மேலே தண்ணி அதிகமாக போகுது. அதனால் அங்கேருந்து வர ஓட்டம் கம்மியாக இருக்குது. காரணம், அதனால் இன்னும் இரவு மழை பெஞ்சுதுன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, இரவு நேரங்களில் இந்த தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் போய் தங்க பாருங்கள். சொந்தக்காரங்க வீடு, தெரிஞ்சவங்க வீடு எல்லாம் அரசே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தங்க பாருங்கள். காரணம், தண்ணி எப்போனாலும் மழை பெஞ்சால் ஏறும். இது இயற்கையாக நடக்குது. அதுவும் சென்னை வாசிகளுக்கு பொதுவாக இந்த டிசம்பர் மாதம்னாவே ஒரு எழுதி வச்ச கணக்கு மாதிரி ஆகிடுது. சேஃபாக இருங்கன்னு சென்னை மக்களை. வணக்கம், உங்கள் காந்தி. அடுத்த முக்கிய பதிவிலிருந்து சந்திப்போம்.